வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 26. அந்த மெல்லிய இருட்டில் மின்னல் போல முத்துக்குமரன் பற்கள் பளிச்சிட்டன. "தொர, என்ன ஞாபகம் இருக்குதா?" என்றான். முத்துக்குமரன் கையில் இப்போது பைராகி கொடுத்திருந்த குத்துக்கத்தி இருந்தது. "நேரா இடது பக்கத்தை பார்த்து குறி வையி, அங்கதான் இருதயம் இருக்குது. எலும்பு கூட்டுக்கு இடையில குத்தணும், சாமர்த்தியமா செய்யணும்." மெக்கின்சிக்கு ஒரு போர் வீரனின் பயிற்சியால் எச்சரிக்கை சக்திகள் சடுதியில் செயல்பட்டுவிட முத்துக்குமரனின் முதல் தாக்குதலை சமாளித்து விட்டான். இருந்தும் அந்த ஆவேச விலகலின் காரணமாக அருகே கயிற்று மூட்டை மேல் விழுந்தான். கப்பல் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. எமிலி இதற்குள் "காட்ஸ், காட்ஸ்" என்று வீறிட்டாள். அது காற்றினால் சுரத்திழந்து போயிற்று. முத்துக்குமரன் இப்போது கீழே விழுந்த மெக்கின்சி மேல் உயரமாக பரவியிருந்தான். எமிலிக்கு என்ன செய்வது என்று தோன்றாமல் அருகே கிடந்த ஏதோ ஒரு பொருளை பொறுக்கி அவன் தலைமேல் அடிக்க முற்பட முத்துக்குமரன் சற்றும் சிரமமின்றி அவளை ஒரு கையால் சமாளித்து தள்ளிவிட்டான். அப்பால் போய் விழுந்தாள். மெக்கின்சி எக்கச்சக்கமாக கயிற்று சுழற்சியில் சிக்கிக்கொண்டு விட அதிலிருந்து எழுந்திருப்பதில் சில கணங்களை விரயம் செய்வதற்குள் முத்துக்குமரன் அவன் மேல் முழுவதும் ஆக்கிரமித்து கொண்டு விட்டான். அந்த சிறு கத்தி மின்னல் குஞ்சு போல் வீசியது. மெக்கின்சி மயிரிழையில் தப்பித்து "வாட் யூ வாண்ட்" என்று இறைந்தான். இதே சமயம் எமிலி எழுந்து ஓடிப்போய் மேல் தளத்தின் ஓரத்திலிருந்த அறைக்கு ஓடினாள். அங்கே ஆஷ்லி இருப்பது அவளுக்கு தெரியும். முத்துக்குமரனின் முதல் குத்து மெக்கின்சியின் உள்ளங்கையில் பதிந்தது. நேராக உள்ளே பிரவேசிக்காமல் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே செவ்வை கிழித்தது. இதனால் வேகம் தடைப்பட்ட முத்துக்குமரன் சடுதியில் கத்தியை திருப்பி வாங்கி கொண்டு அவன் மார்பை மறுபடி விரும்பினான். மெக்கின்சி தன் கத்தியை உருவுவதற்கு அவகாசமே தரவில்லை. "தொர, கடைசியில உன்னை எப்படி பிடிச்சேன் பாத்தியா? இனி எங்க போவேன்? நானும் தான் எங்க போவேன்? என் மூச்சு முழுக்க இதுக்குத்தானே சேர்த்து வச்சுக்கிட்டேன். ஹே, ஐ வில் கிவ் யூ மணி, மணி, பேசா, பகோடா" என்று மூச்சிறைப்புகளுக்கு இடையே மெக்கின்சி சொல்லிக் கொண்டிருக்க, "எமிலி, என்ன?" "கேப்டன் ஆஷ்லி, சீக்கிரம், என் கணவனை யாரோ தாக்குகிறார்கள்." ஆஷ்லி ஒரு கணம் "தாக்கட்டும், மறுபடி படுத்து விடலாமா" என்று யோசித்தான். "வாருங்களேன், அவன் கொன்று விடுவான்." "கொல்லட்டுமே, நான் ஏன் போக வேண்டும்?" "ப்ளீஸ் ஆஷ்லி." அந்த குரலில் இருந்த அவசரம் ஆஷ்லியை ஸ்திரப்படுத்தி விட்டது. "ச்சே, சுயநலம் கூடாது" என்று உடனே துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு கேபினுக்கு வெளியே வந்தான். தளத்தில் அவர்கள் இன்னும் முயங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆஷ்லி துப்பாக்கியை வைத்து குறிபார்க்க விரும்பவில்லை. எக்கச்சக்கமாக மெக்கின்சி மேல் பட்டுவிட சந்தர்ப்பம் இருந்ததால் நேராக அந்த சண்டையில் புகுந்து முத்துக்குமரனை பின்னால் இருந்து அணுகி ஓங்கிய கத்தி கரத்தை இரும்பு பிடியாக பிடித்து அவனை மெக்கின்சி மார்பில் இருந்து அப்புறப்படுத்தி, இதற்குள் பலர் அங்கே வந்துவிட்டார்கள். முத்துக்குமரன் அவர்களை எல்லாம் மீறி ஒரு கடைசி முயற்சியாக திமிரி ஏறக்குறைய மெக்கின்சியை குத்த வந்துவிட்டு சரணடைந்தான். பூஞ்சோலை கடற்கரையை பார்த்து கொண்டிருந்தாள். "அடப்பாவி மனுஷா, போயிட்டியே, உன்னை நம்பித்தானே நான் ஊர் சனத்தை எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தேன்." "எப்படி?" ஏறக்குறைய உயிர் தப்பி அல்லவா ஓடி வந்தாள். கூட்டத்தார் அவளுக்கு கொடும்பாவி கட்டாத குறையாக ஈரப்புடவையில் அங்கமெல்லாம் தெரிய ஆத்தா கோயிலுக்கு அழைத்துச் சென்று நெற்றியில் ரத்தமிட்டு வேப்பிலை அடித்து பலியாடு வெட்டி அவள் கூந்தலையும் வெட்டிவிடும் நோக்கத்துடன் தள்ள, அழுக்கு வஸ்திரம் உடுத்த ஒரு விகாரி எதிர்படுவதை பார்த்து பூசாரி "சகுனம் சரியில்லை" என்று சொல்லிவிட, கொஞ்ச நேரம் தஞ்சம் கிடைத்ததில் ஏரிக்கரையில் தனியே விடப்பட, "அக்கா, ஓடி போயிரு, இப்படியே சரிவில் இறங்கி போனா பட்டணத்துக்கு வண்டி கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கருப்பு பட்டணத்துல கோயிலாண்ட கமலம்னு விசாரிச்சுக்க, அங்க பைராகி இருக்காரு, அவரு கூடத்தான் சிலம்பக்காரர் இருக்காரு." சந்தைக்கு பொருள் வாங்க சென்றவர்களின் மாட்டு வண்டியில் நாள் பூரா உறங்கிவிட்டு கோயில் அருகில் வந்தடைந்ததும், பைராகியை தேடி அலைந்ததும், கோயில் அருகில் தற்செயலாக அவரை சந்தித்ததும், "முத்துவா, அவன் போயிட்டானே, எங்கங்க?" வெள்ளைக்காரங்க கூட தண்ணி ஊத்த போயிருக்கான். இந்நேரம் கடற்கரைக்கு போயிருப்பான். என்ன விஷயம்? நீ பூஞ்சோலைல? ஐயா, அந்த ஆளு நான் பார்த்தாகணும்யா. அவர் எங்க போனாலும் கூட போகணும்யா. எதுக்கு? அவர் தாங்க எனக்கு இனிமேல் எல்லாம்.
அவன் கூட நீ போக முடியாது. ஏன்யா? அவன் கப்பல்ல போக போறான். வெள்ளைக்காரனை கொல்ல போறான். அட கருமமே, இன்னும் மறந்தபாடு இல்லையா? நீ ஒரு காரியம் செய். இப்படியே போனீன்னா ஊருக்கு வெளியே அவங்கெல்லாம் புறப்பட போறாங்க. பெருசா வரிசை போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதை வேடிக்கை பார்க்க ஊர் சனம் மொத்தமும் போகுது. வடக்கே கொஞ்சம் தூரம் போனீன்னா அங்க சின்னதா குன்று வரும். அங்கதான் மறைஞ்சி இருக்கான். ரவைக்குத்தான் கப்பல்ல போறான். பார்த்து பேசிரு. அங்கே இருந்து இன்னும் ஓட்டம். எங்கே மலை எங்கே வடக்கு என்று தெரியாமல் வேடிக்கை பார்க்கும் சனங்களின் கூட நடந்து அந்த பெரிய கட்டிடத்திலிருந்து வெள்ளைக்காரை படை வெளிப்படுவதைக் கண்டு பிரமித்து அவர்களுடன் நடந்து முத்துக்குமரனை பார்த்து விட்டாள். அருகே நெருங்குவதற்குள் அவன் மிக வேகமாக குன்றின் சரிவில் வேகமாக ஓடுவதைக் கண்டு, ஐயா ஐயா, ஆலப்பாக்கத்துக்காரரே, சிலம்பக்காரரே என்று கூவியதை அவன் கேட்காமல் ஒரே மனதாக ஒரே குறிக்கோளாக ஓடுவதை பார்த்து பின்பற்ற திராணி இல்லாமல் நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று தரையில் கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்தாள். அங்கேயே உட்கார்ந்து சற்று நேரம் அழுதாள். என்ன செய்ய முடியும்? கூட்டத்திலிருந்து வெட்டி கொண்டு ஓடி வந்தாகிவிட்டது. கல்யாணமாம் கல்யாணம், விருப்பம் இல்லாமல் எங்கே போவேன்? திரும்ப சென்றால் நிச்சயம் அவர்கள் ஓடிப்போன கழுதை என்று கொன்று போட்டு விடுவார்கள். ச்சே, என்ன பித்து! எதற்கு? பெரிய தாத்தா சொன்னது நினைவிற்கு வந்தது. இந்த பொண்ணு கூட்டத்தில் தங்காது. தூர தேசம் போறதும் போகமும் தான் கண்ணுல தெரியுது. இது தாங்காது. என்னம்மா, அவனை பாத்தியா? பைராகி பெருசாக கம்பு வைத்து கொண்டு அவள் அருகே நின்றார். இல்லையா? இல்ல, அவர் கடலை பார்க்க ஓடுறாரு. அங்க அவனுக்கு வேற காரியம் இருக்குது. இருட்டினதும் கட்டுமரத்தை பிடிச்சு வெள்ளைக்காரங்க போக போற கப்பல்ல யாருக்கும் தெரியாம ஏறிக்கிட்டு அந்த துரைய மறுபடி கொல்ல போறான். அட பாவி மனுஷா! யார? என்னையா அவனையா? 2 பேத்தையும் தான். ஏன் அவரை உசுப்பி விட்டு அனுப்பி விட்டு நீ இங்கேயே கூந்திக்கிட்டு இருக்கியா? என்ன செய்ய சொல்ற? அவன் கூட போக முடியுமா? அவனே தனியா கொன்னாதான் ஆச்சுன்னு மல்லுக்கு நின்னான். நிச்சயம் திரும்பி வர மாட்டாரு. கப்பல்ல போய் அதுவும் வெள்ளைக்காரங்களா இருப்பாங்க. கவலைப்படாத, நிச்சயம் வந்துருவான். திரும்பி வந்துருவான். அவனுக்கு அத்தனை வித்தை கத்து கொடுத்துருக்கேன். தண்ணி மேல நடப்பான் தெரியுமா? போய் வேற யாருக்கிட்டையாவது சொல்லியா? ஐயோ, அந்த ஆளு நிச்சயம் மாட்டிக்க போறாரு. இந்த முறை நிச்சயம் தூக்குல போட்டுருவாங்க. சேச்சே, தூக்குல எல்லாம் போட மாட்டாங்க. துப்பாக்கி வச்சு சுட்டுருவாங்க. கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்தாள். இவரை நம்பி நான் காத தூரம் நடந்து வந்தேன் பாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு, உறவு சன்னத்தை விட்டுட்டு இப்ப நான் என்ன செய்வேன்? பைராகி, அங்கேயும் திரும்பி போக முடியாது. இந்த ஆளோ திரும்புறது சந்தேகம். எப்பாடி அம்மா, என்ன செய்வேன்? கவலைப்படாத பூஞ்சோலை, நான் உன்னை காப்பாத்துறேன். அந்த ஆளு வந்துருவாருன்னு சொல்லியா? நிச்சயம் வந்துருவான். கைய பார்த்தேன், ஒரு கண்டம்தான் இருக்குது. தப்பிச்சிட்டான். இனி அவனை கட்டுப்பிடிக்க முடியாது. ராவோடு ராவா நீஞ்சி காலையில வந்துருவான். அதோ பாரு, கல்லு மண்டபம் தெரியுது பாரு கரையோரமா. அங்கதான் வந்து சந்திக்கிறதா சொல்லியிருக்கேன். காலையில மணி அடிச்சாப்புல வருவான் பாரு. இப்ப என் கூட வரியா? கோயிலுக்கு போயிடலாம். ஏதாவது தின்னியா என்று அவளை சகோதரி பாவத்தில் அழைத்து சென்றார். விடிய கால இங்க வந்து காத்திருக்க போறான்னு நீ சொல்றது நடக்குதா பார்க்கலாம். ஒரு மந்திரம் சொல்றேன், செபி. ஸ்தூல பஞ்சாட்சர மந்திரம். அதை உச்சரிச்சுக்கிட்டு இரு. தேவதை பிரத்யக்ஷமாகும். நான் என்னையா செய்வேன் தேவதைய வச்சுக்கிட்டு? எனக்கு வேண்டியது அந்த ஆளு. தேவதை வந்தா கேட்டுக்க. எல்லாம் போய் எனக்கு இது வரைக்கும் எந்த சாமியும் என்ன பிரத்யட்சமாகலன்னு சொல்றியா? அது உனக்கு சிரத்தை இல்லைன்னு காமிக்குது. சாமியை குறை சொல்லாத. சரி, தூக்கம் வர வரைக்கும் சொல்றேன்யா. எப்படியாவது நல்லபடியா ஆனா சரி. நல்லபடியாக கப்பலில் எதுவும் நடக்கவில்லை. முத்துக்குமரனை 4-5 பேர் பிடித்து கையை பின்புறத்தில் கட்டி போட்டிருந்தார்கள். அவன் இன்னும் துருத்தி போல மூச்சு விட்டு கொண்டு மெக்கின்சியை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு விளக்கு அவன் முகத்தில் முன் காட்டப்பட்டது. பார்த்தவன் ஆஷ்லி. எட்வர்ட், இவன் அப்போது தப்பித்தவன்தான். மெக்கின்சி அருகே வந்து பார்த்து முத்துக்குமரனின் வயிற்றில் துப்பாக்கியின் பின்பக்கத்தால் மிகவும் ஓங்கி குத்த முத்துக்குமரன் அம்மா என்று அலறி உடனே இருமினான். எட்வர்ட், கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கொள். களைத்திருக்கிறாய். எமிலி, கொஞ்சம் பிராண்டி கொண்டு வா. இல்லை ஆஷ்லி, இவனை கொன்றுவிட்டுதான் மறுகாரியம். எவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் பார். இவன் எப்படி கப்பலுக்குள் நுழைந்தான்?
இருட்டில் நீந்திதான் வந்திருக்க வேண்டும். முத்துக்குமரன் நிமிர மறுபடி அடிக்கப்பட்டான். எட்வர்ட், இவனை அடித்தால் உனக்குத்தான் ஆஸ்வாசம் அதிகமாகும். இல்லை, நான் இவன் சாவதை பார்த்தே தீர வேண்டும். ஆல்ரைட், ஐ வில் கில் ஹிம். இப்போதே இவனை கொல்ல வேண்டும். கர்னலிடம் சொல்லிவிடலாமா? யாரையாவது அனுப்பி போய் சொல்ல சொல்லு. எமிலி பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள். அவள் முத்துக்குமரனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தன. எடி, ஏன் இவன் உன்னையே துரத்துகிறான்? இனி துரத்த மாட்டான். ஆஷ்லி, எதற்காக காத்திருக்கிறாய்? நாயை சுட்டு தள்ளு. எடி, முதலில் நீ ஆஷ்லிக்கு வந்தனம் சொல்ல வேண்டும். தக்க சமயத்தில் அவன் உன்னை வந்து காப்பாற்றினான். மெக்கின்சி சற்று மிகையாக, வந்தனம் கேப்டன் ஆஷ்லி ஃப்ரேசர். இப்போதாவது இவனுக்கு கொடுக்க தவறிய தண்டனையை நிறைவேற்றுவீர்களா? ஏற்கனவே கர்னல் நீல் இவனுக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறார். ஞாபகம் இருக்கும். என்னை நம்பு. கர்னலுக்கு தகவல் சொல்ல தேவையில்லை. இந்த நிமிஷமே என் கண் முன் இவனை கொல்ல வேண்டும், கொன்றாக வேண்டும். அதற்கு தயாரில்லை என்றால் என்னை தனியாக இவனுடன் விட்டுவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். நரகம் வரைக்கும் நினைவிருக்கும்படி செய்கிறேன். வேண்டாம் எட்வர்ட், இவனை இப்பொழுதே கொன்று கடலில் தள்ளிவிடலாம். இவர்கள் பேசுவது புரியாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் முத்துக்குமரன். கார்டுடன் போய் 4 சிப்பாய்களை துப்பாக்கிகளுடன் வரச் சொல். முத்துக்குமரன் அருகே ஆஷ்லி சென்றான். பக்கத்தில் நின்றான். அவன் கண்களில் கனலை பார்த்தான். முத்துக்குமரனுக்கு ஆஷ்லியை அடையாளம் கொண்டு கொள்ள முடிந்தாலும் அவன் தன்னை முறைத்து பார்த்து என்ன சொல்கிறான் என்று தெரியவில்லை. ஆஷ்லி, என்னை ஏமாற்றிவிட்டு ஓடினாயா என்று புறங்கையால் அவனை அடித்தான். முத்துக்குமரனின் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டிருந்தன. துப்பாக்கிகளும் சிப்பாய்களும் வந்தார்கள். ஆஷ்லி அவைகளில் குண்டுகளை ஆராய்ந்து புதிய கார்ட்ரிட்ஜ்களுக்கு ஏற்பாடு செய்தான். மேல் தளத்தின் விளிம்பில் ஒரு பலகை நீட்டப்பட்டு அதில் முத்துக்குமரனை நிற்க வைத்தார்கள். 4 சிப்பாய்களும் துப்பாக்கிகளை உயர்த்தி அவன் மேல் குறிவைத்தனர். மார்பின் மேல் குறிவைத்தார்கள். சுடு என்று ஆணையிட்டான் ஆஷ்லி. எல்லா துப்பாக்கிகளும் ஒரே சமயத்தில் வெடித்தன. முத்துக்குமரன் பின்புறமாக தலை குப்புற கடலுக்குள் விழுந்தான். இத்துடன் 26வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 27வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.